இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த கல்லீரல் பிரச்சனைனால கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம்னால நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த ஃபேட்டி லிவர்னால எவ்வளோ ஆபத்தானது அப்படின்னு அதோடைய விளக்கத்தை சொல்லித்தர போகிறேன். ஃபேட்டி லிவர் பிரச்சனை நிறைய பேர் சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை இன்சுலின் போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சுகர் ப்ரெஷர் ரொம்ப ஆபத்தானது. ட்ரைகிளிசரைட் இதுக்கும் நிறைய ஃபேட்டி லிவர் பேஷண்ட் மாத்திரை போட்டுட்டு இருப்பாங்க. கேள்வி பார்த்துறீங்களா? இந்த ட்ரைகிளிசரைட் எவ்வளோ ஆபத்தானது அப்படின்னா பக்கவாதம், அது மட்டும் இல்லை இருதய மாரடைப்பு கூட வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ ஆபத்தானது எது? ஃபேட்டி லிவர், இருதய மாரடைப்பு. சரி, மறந்துடாதுங்க. ஏன்னா ட்ரைகிளிசரைட் பித்தப்பையில் கல் ஃபேட்டி லிவர் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒன்று மாத்திரை போட்டிருப்பாங்க, இல்லைன்னா ஆப்ரேஷன் கூட பண்ண வேண்டிய கட்டாயம் பார்த்துருப்பீங்கல்ல. இதுதான் ரொம்ப டேஞ்சர். விட்டமின் சத்து குறைபாடு ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடியவங்களுக்கு, குறிப்பாக விட்டமின் டி சத்து குறைபாடு. விட்டமின் டி சத்து குறைபாடு இருந்துச்சுன்னு வைங்களேன், மன அழுத்தம், டிப்ரெஷன், அவங்களுக்கு தூக்கமே வராது. தூக்கம் வராமல் இருக்கிறதுனால தூக்கத்துக்கு மாத்திரை வாங்கி போட்டுகிட்டே இருப்பாங்க. அதான் சொல்கிறேன், ஃபேட்டி லிவர் ரொம்ப ஆபத்தானது. விட்டமின் இ சத்து குறைபாடு இருக்கும்போது என்னாகும் தெரியுமா? மலட்டுத்தன்மை, குழந்தையின்மை, மாதவிடாய் பிரச்சனை, கர்ப்பப்பை வீக்கம், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளமுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் மாத்திரை வாங்கி போட்டுட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? விட்டமின் ஏ சத்து குறைபாடு இருக்கும்போது கண் பார்வையில் என்ன இருக்கும்? குறைபாடு இருக்கும். ஸோ அவ்வளோ ஆபத்தானது எது? ஃபேட்டி லிவர். அதோட ரொம்ப டேஞ்சர் லிவரில் கேன்சர் கூட வரலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் ஃபேட்டி லிவர் இருக்குன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இது ரொம்ப ஆபத்தானது. லிவர் ஃபெயிலியர், அதுக்கு பேர் தான் சிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. சிரோசிஸ் இது வந்துச்சுன்னா என்ன வரும்? இரத்த வாந்தி கூட வரலாம். அது மட்டும் இல்லை, ஆபத்தான மஞ்சள் காமாலை கூட உயிருக்கு ஆபத்து கூட வரலாம். நீங்கள் மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புத்தகம், இந்த புத்தகத்து பேர் ஹாரிசன், இந்த புத்தகத்தை எடுத்து படித்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட்டி லிவர், சரியா, ஃபேட்டி லிவர் வராமல் இருக்கணும் அப்படின்னாலும் சரி, வந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் கூட அவங்க சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். ஃபஸ்ட்டு பேலன்ஸ் டயட்டு தான். புரிஞ்சுதா? ஸோ பேலன்ஸ் டயட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் பேலன்ஸ் டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஃபேட்டி லிவரும் சரியாகும். மற்ற எல்லா காம்ப்ளிகேஷன்ஸ், பின் விளைவுகள் வராமல் தடுக்கலாம். புரிஞ்சுதா இல்லையா? இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணி பேசுங்க, அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஸ்டே டியூன்.